ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஓஏ கிச்சன்ல இருந்து வில்லியம்சா பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு மறுபடியும் ஒரு அழகான வீடியோட வந்திருக்கிறேன். எப்படி வந்து கொத்தாய் சாம்பார் செய்யணும்னு இன்னைக்கு நான் கத்துக் கொடுக்க போறேன். ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஆனா இன்கிரீடியன்ட் என்னன்னு உங்களுக்கு ரகசியமா நான் சொல்லி தர போறேன். ப்ரீவியஸ் வீடியோல வந்து எல்லாரும் ரொம்ப அழகான கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனாலும் சில பேர் வந்து அடாவிடியா வந்து கமெண்ட் போட்டிருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் போதுறீங்களா? வீடியோ கத்து கொடுத்தாலும் ஒரு சொல்லிடுறீங்க அது இதுன்னு. அதாவது நான் சொல்றேன் ஒரே விஷயம், சமையல் நம்ம செய்யறது அது இப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டுல எப்படி சமைக்கிறோமோ அந்த ஒரு மெத்தட்ல நம்ம சமைப்போம். சரிங்களா? உங்க வீட்டுல வந்து கண்டிப்பா வேற மாதிரி சமைப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஷேரிங் தானே, ஒரு ரெசிபி இந்த மாதிரியும் செய்யலாம் அந்த மாதிரியும் செய்யலான்னு. அது தாங்க நம்ம செய்யற விஷயம். சரிங்களா? ஆகினால் தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ரிப்போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? நிறைய வீடியோ நான் மறுபடியும் போடுவேன். வாங்க பத்தாய் சாம்பாருக்கு என்னென்ன வேணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பத்தாய் சாம்பார் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் இது வந்து காஞ்ச இறாலுங்க. காஞ்ச இறால் உடங்கரின்னு சொல்லுவோம். இது வந்து இஞ்சி, பூண்டு ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமா போடுங்க. மஞ்சள், இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லேமனோட இலை. அதாவது இங்க வந்து தொம்யாமுக்கு போடுவாங்களா அந்த லேமன் இலை. இது வந்து தமிழ்ல வந்து அதிமதுரம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். லங்க்வாஸ் மிளையில சொல்லுவாங்க. இறால் தேவைப்படுங்க, ஒரு 5-6 இறால் இருக்குங்க. பெத்தாய் சாம்பாருக்கு பெத்தாயி. சரிங்களா? அரைக்கிறதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி இருக்குது. இது வதக்கிறதுக்கு மிளகா சாந்துங்க. சரிங்களா? இப்ப வந்து இது இந்த திங்ஸ்லாம் வந்து இதை நான் இவ்வளவு பெருசு போட மாட்டேன். நான் என்னென்ன போடுவேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப அரைக்க வேண்டிய பொருள் வந்து என்னதுன்னா இந்த இறால், இஞ்சி, பூண்டு, பச்சை மஞ்சள், இந்த டவுன் லீமா பூரோட்டுன்னு சொல்லுவாங்களே அதோட நார்லாம் எடுத்துருங்க. நார்லாம் போட்டீங்கன்னா கஷ்டம். இவ்வளவுதான் போடுங்க வாசனைக்கு. இந்த அதிமதுரம் அதாவது லங்க்வாஸ் இவ்வளவு போட்டுருங்க. போட்டு வெங்காயம் சேர்த்துக்குங்க. அரைக்கிறதுக்கு வந்து எல்லாமே சேர்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிள் தானுங்க இந்த நம்ம கொத்தாய் சாம்பார் செய்யறதுக்கு. அழட்டிக்க தேவையில்ல. சரிங்களா? இவ்வளவு தாங்க. இதான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மறந்துட்டேங்க, கொஞ்சோண்டு பிளாக் சாண்ட் போட்டுக்குங்க அரைக்கிற இடத்துல. சரிங்களா? உங்க இஷ்டம், எவ்வளவு பிளாக் சாண்ட் போட போறீங்களோ அவ்வளவு பிளாக் சாண்ட் போடுங்க. தேவையான எண்ணெயை ஊத்திக்குங்க கொஞ்சம் வதக்கிறதுக்கு. பாத்தீங்கன்னா நான் சம்பால் செஞ்சேன்னா இந்த ஊடா இருக்கலாம் வந்து எண்ணெயில வதக்கி அந்த எண்ணெயில தான் நான் வந்து சம்பால் செய்வேன். ஏன்னா ருசியா இருக்கும். சில பேர் அப்படியே நீங்க வதக்கினீங்கன்னா இது அவுச்சமா இருக்கும், எனக்கு பிடிக்காது. நான் முதல் வந்து இந்த இறாலை வந்து எண்ணெயில வதக்கி எடுத்துடுறேன். இந்த எண்ணெய் இப்ப வந்து ரொம்ப வாசமா இருக்கும். சரிங்களா? இந்த எண்ணெய் வாசனையிலேயே வந்து நீங்க சம்பாதிச்சீங்க, ரொம்ப ருசியா இருக்கும். சரிங்களா? இந்த இறால் வெந்துருச்சுன்னா இந்த தலையும் வாழும் சேர்ந்தோடனே இறால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப இந்த இறாலைய எடுத்துருங்க. இந்த இறால் பொரிச்ச எண்ணெயிலே வந்து வெங்காயத்தை வாத்துக்குங்க. அப்படியே தக்காளி சேர்த்துக்குங்க. இப்ப வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம அரைச்சோம்ல, அதை அரைச்சதெல்லாம் ஒன்னா சேர்த்து வதக்கிடும். இப்ப இதுல எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு பாருங்களேன். தேவையான மிளகாய் எவ்வளவு வேணுமோ போட்டுக்குங்க. நான் ஃபுல்லா போடல, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மிளகாய் மட்டும் போட்டுக்குங்க. காரத்துக்கு ஏற்ற உங்க வீட்டுல எப்படி சாப்பிடுவாங்க அந்த காரத்துக்கு ஏற்ற மட்டும் போட்டுக்குங்க. சரிங்களா? அதுல வந்து தேவையான
உப்பு, கருப்பட்டி. நேற்று வந்து ராங்கா சொல்லிட்டேங்க இந்த வீடியோல. எஸ்எம்ஜின்னு இது எம்எஸ்ஜி. சரிங்களா? இதுல வந்து கொஞ்சம் போட்டுக்குங்க. சரிங்களா? கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப ஊத்தாதீங்க, கொஞ்சோண்டு புளி தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம அத புளி வந்து காமிக்கல, ஏன்னா சமைக்கும் போது அப்பதான் தெரியுது புளி போடணும்னு. சரிங்களா? மன்னிச்சுக்குங்க. இப்ப எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துருச்சுங்க பாருங்க. எண்ணெய் திரிஞ்சு வரும்போது இந்த பட்டாயை போட்டுருங்க. இந்த பட்டாய ஒரு 5 நிமிஷம் நீங்க வேக வச்சுட்டீங்கனாலே போதும். ரொம்ப கூட தேவையில்லை. அப்புறம் ரொம்ப வெந்தா நல்லா இருக்காது. அப்புறம் அந்த இறாலை போட்டு கிண்டி எடுத்துருங்க. முடிஞ்சிருச்சுங்க. பட்டாய் சாம்பார் இவ்வளவு தாங்க. வீட்டுல வந்து நீங்க கடையில சாப்பிடுறீங்க, ரொம்ப ருசியா இருக்க. ஏன் எப்படி இருக்குத? இதாங்க ரகசியம். ஒரு பெரிய ரகசியம் இல்ல. பட்டாய் சமையல்னா ஒரு கம்பு சாஸ்திரங்க. நீங்க கத்துக்கிட்டு செஞ்சாலே சமையல் தானாவே வரும். சரிங்களா? அடப்பா இந்த பட்டாய் சாம்பால அழகா எடுப்போம் பாருங்க. இவ்வளோ அழகா இருக்குதுப்பா. கலர் பார்த்தீங்களா? கலரு நீங்க அந்த கருப்பட்டி போட்டீங்கன்னா இந்த பட்டாய் சாம்பார் ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? சீனியோட நீங்க கருப்பட்டி போடுங்க. சமையல் சம்பால ரொம்ப நல்லா இருக்கும். நான் எப்பயுமே சமைச்சாலும் சீனியை போட மாட்டேன், கருப்பட்டியை போட்டுருவேன். சரிங்களா? ஆனா சில சமையல்ல வந்து கருப்பட்டி போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. சம்பாலுக்கெல்லாம் நீங்க தாராளமா கருப்பட்டி போட்டுடலாம். அடடடடா, பத்தாய் சம்பால் ரெடி ஆயிடுச்சு. கலரை பாருங்க. இதே மாதிரி பத்தாய் சம்பால் உங்க வீட்டுல நீங்க சமைச்சு பாருங்க. சமைச்சு பட்டு கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நல்லா இருக்கா இல்லையான்னு. சரிங்களா? ஆகினால் இதே மாதிரி சமையல், ருசியான சமையல், நல்லா சாப்பாடு சாப்பிடணும்னா நீங்க வந்து பின்னங்க ஓய பேலஸ்ல வந்து சாப்பிட்டு பாருங்க. ருசியான நல்ல தரமான சாப்பாடு வந்து நாங்க செஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரி வேணுமா ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நாளுக்கு முன்னே எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கிச்சன்ல வந்து இதே மாதிரி சமையல் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். அதனால் மறக்காம 32 லெபோ கார்ட்ஸ் ஜோஷ்டாம் பின்னங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. ஓஏ பிளஸ் பின்னங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு அழகான வீடியோட வர்றேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழுங்க.